இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 1 அதிகாரம் 6 வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசித்து தொடர்ந்து சிந்திப்போம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர் என்று சொல்லும் பொழுது முழு வளர்ச்சியும் பெற்ற மகனாக மகளாக இந்த இடத்திற்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம். இதை குறித்து கலாத்தியர் நிருபத்தை படிக்கும் பொழுது விவரமாக படித்தோம். இது 2 முக்கியமான காரியங்களை குறிப்பிடுகிறது. புத்திர சுவிகாரராகும்படி என்று சொல்லும் பொழுது நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுஜனனம் அடைந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். எப்படி? 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. புதிய ஒரு உறவிற்குள்ளே மறுபடியும் பிறந்திருக்கிறான். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று இந்த காரணத்தினாலே தான் இயேசு நிக்கோதேமுவினிடத்திலே கூறினார். தேவன் நம்மை தமது குடும்பத்திற்குள்ளே தத்தெடுக்கும் பொழுது, அதாவது புத்திர சுவிகாரராக்கும் பொழுது, நமக்கு புதிய ஒரு நிலைமையும் கிடைக்கிறது, ஒரு சிலாக்கியமும் கிடைக்கிறது. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவின் குழந்தைகளாக தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே பிறக்கிறோம். புத்திர சுவிகாரராகும் பொழுது ஒரு முதிர்ச்சி பெற்ற குமாரருக்குரிய நிலைமையை பெற்றுக்கொள்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு போதகராக பிதா கொடுத்திருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறோம். உங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு சுமார் 2 வயது. அந்த குழந்தை எத்தனையோ காரியங்களை குறித்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறது. எல்லா வார்த்தைகளையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். என்றாலும் அதற்கு எது தேவை என்று சொல்லுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். அது சிறு குழந்தையாக இருக்கிறபடினாலே அது சொல்லும் எல்லா காரியங்களையும் உங்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அதற்கு தெரியாது. ஆனால் மிக அற்புதமான ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய பரமபிதா நாம் நீண்ட நாட்களாக குழந்தைகளாய் இருந்தாலும் நாம் அவரை அறிந்து கொள்ளும் ஒரு நிலைமையிலே அவர் நம்மை வைக்கிறார். உங்களுடைய பேர குழந்தையும் இன்னும் சற்று வளரும் பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகிறீர்கள். என்றாலும் எப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட தொடர்பு கொள்ளுகிறார். அது எப்படி என்று பவுல் சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இவை எல்லாமே கிறிஸ்து இயேசுவிலேயே செய்யப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5 வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. சரி நேயர்களே, இப்பொழுது எபேசியர் 1 அதிகாரம் 5 வசனத்தை சற்றே பார்ப்போம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்காக என்பதனாலே இங்கே இந்த மகிமையை குறித்து பவுல் பேசுகிறார். எல்லாமே அவருடைய கிருபையின் அடிப்படையிலே செய்யப்பட்டது. முடிவு தேவனுக்கு மகிமை. இது உற்பத்தியானது எப்படி? அது உருப்பெற்றது புத்திர சுவிகாரத்தினாலே. விளைவு அவருடைய மகிமை. இந்த பிரியமானவருக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பிரியமானவர் யார்? அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யோவான் 17 அதிகாரம் 24 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். தேவன் ஒரு விசுவாசியை கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். எனவே தனது சொந்த குமாரனை ஏற்றுக்கொள்வது போல ஒரு விசுவாசியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது மிக அற்புதமான ஒரு சத்தியம். இந்த ஒரே ஒரு அடிப்படையிலே தான் நானும் பரலோகத்திலே இருப்பேன் என்று கூறுகிறேன். என்னுடைய சொந்த தகுதியினாலே நான் அவர் முன் நிற்க முடியாது. பிரியமானவருக்குள் நானும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். தேவன் கிறிஸ்துவை நேசிப்பது போல என்னையும் நேசிக்கிறார். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். யோவான் 17 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எனவே இங்கே நாம் பார்ப்பது போல
பிதாவாகிய தேவன் 3 காரியங்களை செய்திருக்கிறார். நம்மை கிறிஸ்துவில் பிரித்தெடுக்கிறார். சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். பிரியமானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் எதற்காக? அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அவரே சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்கிறார். அவரே இவை அனைத்தையும் செய்தவர். இவை அனைத்தையுமே என்னுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் அவர் செய்திருக்கிறார். இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ வேண்டும். இது பேசத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே இதை குறித்து நாம் பேச வேண்டும். தேவனுடைய கிருபையை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவில் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விதமாய் நாம் அதை பார்க்க வேண்டும். எபேசியர் 1:7 கவனியுங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நிச்சயத்திலேயே தேவன் நம்மை தெரிந்தெடுத்து விட்டார், முன் குறித்து விட்டார். பிரியமானவராகிய கிறிஸ்துவுக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்பொழுது நித்தியமானதிலிருந்து காலத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். இங்கே தேவனுடைய திட்டமானது கிறிஸ்துவின் கரங்களிலே வைக்கப்படுகிறது. அவர் பூமிக்கு வந்து திருச்சபையை ஸ்தாபிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்பது சரித்திர உண்மை. தேவன் மனுக்குலத்திலே இடைப்பட்டார். 33.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் சரீரத்தோடு உயிரோடு எழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி போயிருக்கிறார். இவை அத்தனையுமே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும் சரித்திர உண்மைகள். அவர் இங்கே இருக்கும் பொழுது அவர் நம்மை மீட்டெடுத்தார். அந்த மீட்பு அவருடைய இரத்தத்தினாலே உண்டானது. இப்படிப்பட்ட ஒரு சமயத்தை பலர் விரும்புகிறதில்லை. மிக அழகான ஒரு சமயத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். வேறு விதமாக தங்கள் சமயம் தங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கும் ஒரு மனிதனுக்கு கிறிஸ்துவின் சிலுவை விசேஷித்த ஒரு காரியமாய் தெரியாது. பெருமை நிறைந்த ஒரு மனிதனுக்கு சிலுவை ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாய் இருக்காது. துரதிர்ஷ்டவசமாக வேதத்தை பூரணமாய் நம்பாத பல திருச்சபைகளும், வேதத்தை நம்புகிறோம் என்று சொல்கிற திருச்சபைகளும் பழைய மனிதனுக்கு அடுத்த காரியங்களிலேயே நாட்டமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எனவே கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதில்லை. இது அவர்களுக்கு வெறுப்பூட்டும் காரியமாய் இருக்கிறது. ஒருமுறை டாக்டர் கேம்பல் மார்கன் என்பவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்தாள். ஐயா, இரத்தத்தை குறித்து கேள்விப்பட எனக்கு விருப்பமில்லை, அது எனக்கு வெறுப்பூட்டும் காரியமாய் இருக்கிறது என்று கூறினாள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது வெறுப்பூட்டும் ஒரு காரியம் என்பது உண்மைதான். ஆனால் உன்னுடைய பாவமும் என்னுடைய பாவமும் தான் உண்மையாகவே வெறுப்பூட்டும் காரியமாய் இருக்கிறது. மீட்பை கொடுக்கும் இரத்தத்தை குறித்து வெறுப்பூட்டுவது நம்முடைய பாவமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று எடுத்து கூறினார். ஆம் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் திட்டமிட்ட பின்னர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தனது ஆணி பாய்ந்த கரத்தினாலே திருச்சபையை உண்டாக்கினார். பழைய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் மிருகங்களின் பலி மனிதனுடைய பாவத்தை எடுத்து போட முடியாது. அதை இயேசுவின் இரத்தம் மட்டுமே செய்ய முடியும் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். எபிரேயர் 10:6 முதல் 13 வரை வாசிக்கிறேன். எபிரேயர் 10:6 முதல். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடியே பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்.
எவ்வளவு அருமையான சத்தியம் இல்லையா? எபேசியர் 1:7 இறுதியிலே மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்குள் என்பது பிரியமானவருக்குள். அது யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம் பிரியமானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். மீட்புதான் கிறிஸ்துவின் பிரதானமான பணி. மத்தேயு 20:28 கவனியுங்கள். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பிரியமானவர்களே, என்னுடைய மீட்புக்காகவும் உங்களுடைய மீட்புக்கான விலைக்கிரயத்தை செலுத்தவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நாம் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம். நம்மை விடுதலை செய்யும்படியாக, நமக்கு சுயாதீனம் அளிக்கும்படியாக அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்த வந்தார். மீட்பு என்னும் தமிழ் வார்த்தையை கிரேக்க மொழியிலே 3 வித்தியாசமான வார்த்தைகளாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக மீட்பு என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அகோரிசோ. சந்தையிலே ஒரு பொருளை வாங்குவதற்கு இது இணையானது. நீங்கள் சந்தைக்கு செல்கிறீர்கள், கையில் இருக்கும் பணத்தை கொடுத்து நீங்கள் அங்கே காய்கறிகளை வாங்குகிறீர்கள். அந்த காய்கறிகள் இப்பொழுது உங்களுக்கு சொந்தமானது. இந்த வார்த்தையைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 6:20 பயன்படுத்தி இருக்கிறார். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எக்ஸகோ ரேசோ என்றால் சந்தையிலிருந்து வாங்குவது என்பதாகும். இது ஒருவருடைய சொந்த பயனுக்காக வாங்குவது. ஒருவர் சந்தைக்கு சென்று பழங்களையோ காய்கறிகளையோ வாங்கி பக்கத்து பட்டணத்திற்கு சென்று அதை தங்களுடைய சொந்த லாபத்திற்கென்று அவர்கள் விற்கலாம். ஆனால் எக்ஸகோ ரேசோ என்று சொல்லும் பொழுது சந்தையிலிருந்து அதை வாங்கி மீண்டும் அதை விற்காமல் அதை தனது சொந்த பயனுக்கென்று மட்டும் பயன்படுத்துவதை இது குறிக்கிறது. இந்த வார்த்தை தான் கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதன் பொருள் என்ன? கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார். எனவே நாம் மீண்டுமாக விற்கப்பட போவதில்லை. அவர் நமக்கான விலைக்கிரயத்தை செலுத்திவிட்டார். சந்தையிலிருந்து அவர் நம்மை வாங்கிவிட்டார். நாம் இப்பொழுது அவருக்கு சொந்தமானவர்கள். மீட்பிற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற 3வது கிரேக்க வார்த்தை என்னவென்றால் அப்பலூட்ரோசிஸ். இந்த வார்த்தை தான் எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பிற்கான விலைக்கிரயத்தை கொடுத்து அந்த மனிதனை விடுதலை பெற்றவனாக போக அனுமதிக்கும்படியாக வாங்குவது. இதே கருத்தை தான் லூக்கா 21:28 நாம் வாசிக்கலாம். கவனிங்கள். வாசிக்கிறேன். லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். மீட்பு என்பது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. சந்தை வெளிக்கு சென்று ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி அதை சந்தையிலிருந்து தன் சொந்த பயனுக்கென்று வெளியே கொண்டு வருவது மட்டுமல்ல, மீண்டுமாக விற்கப்படாத ஒரு நிலைமையை அது குறிக்கிறது. அதே வேளையிலே விலைக்கிரயத்தை செலுத்திய பின்னரும் பூரண விடுதலையோடு செல்ல அனுமதிப்பது. இது எதற்கு பொருத்தமானதாக இருக்கிறது? நன்றாக கவனியுங்கள். ஒரு அடிமையை அடிமைத்தனத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கி அவனை சுயாதீனமானவனாக விடுவித்து அனுப்புவது. மனிதன் பாவத்திற்கு அடியிலே விற்கப்பட்டு விட்டான். பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இது உண்மையா என்பதை கண்டறிய எந்த ஆராய்ச்சியும் செய்ய தேவையில்லை. நம்மை சுற்றி உலகத்தை நாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். மனிதன் எவ்வளவு துன்மார்க்கமானவனாக, எவ்வளவு அழுகிப்போனவனாக, எவ்வளவு கெட்டுப்போனவனாக, பாவத்தை தவிர வேறு எதையுமே செய்ய முடியாதவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம். அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். மனிதனுடைய விடுதலைக்காக விலைக்கிரயத்தை செலுத்த இயேசு வந்தார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இயேசு சொன்ன வாக்கியத்தின் அர்த்தம் இதுதான். மீட்பு அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. அதுவே அவர் நமக்கு செலுத்திய விலைக்கிரயம். 1 பேதுரு 1:18-19 கவனியுங்கள். 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எந்த பொன்னையும் வெள்ளியையும் விட விலையேறப்பெற்றது இயேசுவின் இரத்தம். இயேசு சிந்தின இரத்தத்தின் அளவு குறைவாக இருந்தாலும் அதன் விலை மிக உன்னதமானது. அதற்கு ஈடாக வேறு எதையும் நாம் செலுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஒரு துளி இரத்தமும் கூட உலகத்திலே அத்தனை காலமும் வாழ்ந்த அத்தனை மக்களையும் ரட்சிக்க முடியும். எப்பொழுது அந்த பாவியான மனிதன் இயேசு எனக்காகவும் இரத்தம் சிந்தினார் என்பதை நம்புகிறானோ அப்பொழுது இது நடைபெறுகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிற்று. அவ்வாறு அவர் நம்மை இரத்தத்தினாலே மீட்பதற்கு காரணம் என்ன? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று மிக தெளிவாய் எபிரேயர் 9:22 நாம் வாசிக்கிறோம். ஆதாம் முதல் இறுதியாக உலகத்திலே பிறக்கப் போகிற மனிதன் வரை அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவதற்கு இதுவே அடிப்படை சத்தியம் என்று பழைய ஏற்பாடும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எந்த காளையின் இரத்தத்தினாலும் அல்ல, எந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அல்ல. அது உங்களை ரட்சிக்க முடியாது, அது உங்களை மீட்க முடியாது. ஆனால் விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மேலும் எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பு என்பது நீதியை தவிர்த்து செயல்படும் ஒரு காரியம் அல்ல, நியாயத்தை தவிர்த்து செயல்படும் ஒன்று அல்ல, பரிசுத்தத்தை தவிர்த்து செயல்படும் ஒன்றும் அல்ல. சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடிப்படையிலேயே மன்னிப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து தனது மரணத்தினாலே சிந்திய இரத்தமே மன்னிப்பின் அஸ்திபாரம். அந்த இரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிராது. பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட இடத்திலே மனிதனுடைய மன்னிப்பை குறித்தும் தேவனுடைய மன்னிப்பை குறித்ததுமான வித்தியாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவை இரண்டும் ஒன்று அல்ல. மனிதனுடைய மன்னிப்பு, அதாவது நீங்கள் மற்றொருவரை மன்னிப்பது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே ஒருவருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் தண்டனை கொடுக்காமல் அங்கே மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. அதாவது செய்யப்பட்ட தவறுக்கான தண்டனை அந்த தவறு செய்தவர்களுக்கு கொடுக்கப்படாமலேயே தவறு அங்கே அழிக்கப்பட்டு விடுகிறது. நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். எனவே தேவனுடைய மன்னிப்பு பாவம் தண்டிக்கப்படுவதின் அடிப்படையிலேயும் அதற்கான விலைக்கிரயம் செலுத்தப்பட்டதின் அடிப்படையிலுமேயே உண்டாயிருக்கிறது. மனிதனுடைய மன்னிப்பு தண்டனை கொடுக்கப்படும் முன்னதாகவே மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய மன்னிப்பு நம்முடைய இடத்திலே இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டதினாலே கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, மனிதனுடைய மன்னிப்பின் வழிமுறை தண்டனை கொடுக்கப்படாமலேயே மன்னிப்பதாக இருப்பதனாலே தான் இன்று சட்ட ஒழுங்கற்ற சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இழைக்கப்படும் குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்படாமல் இருப்பதனாலே குற்றங்கள் பெருகுகிறது. சில இடங்களிலே இரவு நேரங்களிலே யாரும் தனியாக செல்ல முடியாது. காரணம் என்ன? அப்படிப்பட்ட இடங்களிலே செய்யப்பட்ட குற்றங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படவில்லை. எனவே அதே குற்றங்களை செய்ய பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். பல நியாயாதிபதிகள் தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாயிருக்கிறார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது தாங்கள் பெரிய மனது படைத்தவர்கள் என்று மற்றவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் என்று அந்த நியாயாதிபதிகள் ஒருவேளை எண்ணலாம். நன்றாக கவனிங்கள். ஒரு நியாயாதிபதி ஒரு முறை தேவனாலேயே மன்னிக்க முடியும் என்றால் என்னாலும் மன்னிக்க முடியும் என்று கூறினாராம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நம்மை மன்னிப்பதற்கான விலைக்கரையத்தை செலுத்திய பின்னர் தான் அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். அந்த நியாயாதிபதி குற்றவாளி செய்த குற்றத்திற்கான தண்டனையை தான் அனுபவித்துவிட்டு அந்த குற்றவாளியை நான் மன்னிக்கிறேன் என்றால் அது சரியானது. ஒரு நீதியுள்ள தேவன் பாவத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது என்ற அடிப்படையிலே தான் மன்னிக்கிறார். எப்பொழுது தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்குமான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்று மனிதன் தன் பாவத்தை பாவமென்றே எண்ணுகிறதில்லை. அதற்கு வேறு அழகான பெயரிட்டு அழைக்க விரும்புகிறான். இன்று நாம் தேவனை விட்டு தூரம் போனவர்களாக நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் பாவிகளாயிருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கான விலைக்கரையத்தை செலுத்தாமல் தேவனும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நீதிபரர், அவர் பரிசுத்தர். ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய பாவத்திற்கான விலைக்கரையம்
செலுத்தப்பட்டாகிவிட்டது. அந்த காரணத்தினாலேயே கர்த்தருடைய வார்த்தையிலே மன்னிப்பை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை வாங்கிவிட்டது. எனவே அவருடைய இரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை உணர முடிகிறதா? அவரே நம்முடைய பாவத்திற்கான விலைக்கிரயத்தை செலுத்தினபடினாலேயே அவரால் நம்மை மன்னித்து நம்மையும் இந்த உலகத்திலே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழச் செய்ய முடியும். லூக்கா 24 அதிகாரம் 46, 47 வசனங்களை கவனியுங்கள். வாசிக்கிறேன். லூக்கா 24, 46, 47 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இதே சத்தியத்தை தான் கொலோசேர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தமஸ்குவின் சாலையிலே பவுல் இயேசுவை சந்தித்த பொழுது புறஜாதியான மனிதனிடத்திலே தான் அவர் அனுப்பப்பட்டார். இதை குறித்து அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய சிலுவையின் மரணமே மன்னிப்பிற்கான அஸ்திபாரம். தண்டனை கொடுக்கப்படாமல் தேவன் மன்னிப்பை கொடுப்பதில்லை. ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். பாவம் என்ற வார்த்தை பாரப்டோமா என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மீறுதல் அல்லது விழுந்து போகுதல் என்று சொல்லலாம். மனிதனுடைய முதல் பாவத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயும் இதே வார்த்தையைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். மீண்டும் ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேயும் இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய முழு பாவ அட்டவணையும் அதற்குள்ளே இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான ஐயா, அருமையான அம்மா, இன்று நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், நம்முடைய எல்லா பாவங்களையும் நாம் அவரண்டை அறிக்கை செய்திருக்கிறோமா? நம்முடைய எந்த பாவத்தையும் மன்னிக்க அவர் இன்றும் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். காரணம் என்னவென்றால், நம்முடைய எல்லா பாவங்களுக்குமான விலை கிரயத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே அவர் தரும் பாவ மன்னிப்பு நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது, நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. என்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையே, நான் எதையாவது செய்யலாமா என்று நீங்கள் பல முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? பணம் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று மிக தெளிவான ஒரு நியமனம் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவங்களையும் கழுவ முடியும். இயேசு எனக்காகவும் மரித்தார் என்ற எண்ணத்தோடு இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் பூரண விசுவாசத்தை, நம்பிக்கையை வைக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை எப்படி மீட்டு, எப்படி ரட்சித்து, எப்படி எங்களை மன்னிக்கிறீர் என்பதை மிக தெளிவாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. இந்த நாளிலேயும் யார் யார் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்களுடைய பாவங்களை உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறார்களோ, அந்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிகிறோம். இதை உணர்ந்து பாவ அறிக்கை செய்கிறவர்களுக்கு பாவத்தை மன்னித்து பாவ பாரத்திலிருந்து நீரே அவர்களை விடுதலை செய்து இனி அந்த பாவத்தை செய்யாதபடி உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே உமக்கு பிரியமாய் வாழ நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது சோர்ந்து போய் இருப்பார்கள் என்றால், பின்வாங்கி போய்விட்டேனே என்று அழுது கொண்டு இருப்பார்கள் என்றால் நீரே அவர்களை ஆறுதல் படுத்தும். யாராவது வியாதியோடு கவலையோடு இருப்பார்கள் என்றால் கர்த்தாவே, நீர் அவர்களையும் தொட்டு இந்த நேரத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரணமான சுகத்தை தாரும். நான் ஏன் வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறவர்களுக்கு அவர்கள் வார்த்தையிலே நீர் எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறீர், அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எப்படி ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய வசனங்கள் மூலமாக தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.